மை என்னைக்கு எங்கே வந்திருக்கோம்? மைனா மைனா குருவி மனசோட பாடுது ஹோய். ஆமாங்க, மைனா டிஸ்ட்ரிக்ட் இண்டோகா தான். இங்கே பாருங்க, வெண்மேகம் விண்ணில் இருந்து எண்ணில் வந்ததோ அப்படின்னு சொல்லி வானத்து ஓவியத்தை வர்ணமாக ஆடை கட்டி பளிர் புன்னகையில் பலகைகள் செயற்கை வீடுகள் எவ்வளவு அழகாக வரைஞ்சிருக்காங்க. வரைஞ்ச கைக்கு வைர வளையல் போடலாம், போட முடியாட்டியும் வச்சுக்கவா ஒன்றை மட்டும் நெஞ்சுக்குள்ளேன்னு அந்த ஓவிய அழகை அப்படியே மனசுக்குள்ளே வாங்கிட்டு பார்த்தோன்னே சட்டுன்னு கேட்ட ஹாரன் சத்தம். திரும்பி பார்த்தா வழுக்கி கொண்டு சாலையில் ஓடிய வாகனங்கள். அப்படியே மேலே பார்த்தா பிறைச்சந்திரன். அந்த மூன்லைட் வெளிச்சத்தில் அதுக்கு போட்டியாக வர்ணஜாலமிட்ட விளக்குகள், மரக்கூட்டங்கள், கோபுர கூட்டங்கள், இதை ரசிக்க குவிந்திருந்த மக்கள் கூட்டங்கள், நடுவே விளையாட சறுக்கு வண்டியில் ஓடிய பிள்ளை கூட்டங்கள். இப்படி எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு அப்படியே அந்த புல்வெளியில் கால் பதிச்சு அப்படியே நடந்து போனப்போ கொஞ்சி கொஞ்சி அலைகள் ஆடன்னு அப்படியே அந்த அழகை ரசிச்சுட்டு அப்படியே போனோம். பாருங்களேன், தோரணங்கள் விளக்கு கட்டி அப்படியே மீன் வடிவில் அழகாக எவ்வளோ பியூட்டிஃபுல் டிசைனில் மின்னுது பாருங்க. அழகை பார்க்க கண்கோடி வேணும். யாருங்க கோலை சுருக்கி குட்டியாக சுருக்கி குழந்த போல் குந்த வச்சது? வானத்து கோள்கள் குட்டியாக குந்தி இருக்க அழகாக பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது இல்லையா? இதில் குந்தலாமான்னு நினச்சப்போ பக்கத்தில் அந்த அலை அலையாக அடிக்கும் போது அது பக்கத்தில் பல டிசைனில் குட்டி குட்டியாக பாறைகள், அந்த தண்ணி சலசலன்னு நீந்தி வர அந்த அலையை பாருங்கள். அதோட நம்ம மனசும் அப்படியே ஆடுதில்ல. அலை அலையாக மனசில் எவ்வளோ எண்ணம், கவலை, கஷ்டம் ஓடுனா கூட இந்த அலைகளை பார்க்கும்போது அப்படியே அந்த அலையோட அழகில் மயங்கும் போது மனசு கூட அமைதியாயிரும். ஏன் தெரியுமா? நம்ம பஞ்சபூதங்கள் கிட்டேருந்து தான் நம்ம வந்திருக்கோன்னு சொல்லுவாங்க. அந்த பஞ்சபூதத்தில் நீரும் ஒன்று தானே. அந்த பஞ்சபூதத்தில் எதோட நம்ம நெருக்கமாக நேரடியாக தொடர்பு கனெக்டடாக இருந்தாலும் நம்ம மனசில் உள்ள கவலையும் கஷ்டமும் எல்லாம் மறந்து அப்படியே மாயமாக மறைஞ்சு போய் அமைதியாகிடும். அதனால தான் அப்பப்போ அந்த இயற்கையோட நேரம் கிடைக்கும் போது நம்மளை இணைச்சிக்கும் போது அது மனசுக்கு கோடி இன்பமாக நிச்சயமாக இருக்கும். அந்த அழகை ரசிச்சுக்கிட்டே அப்படியே அந்த அலையோட நம்ம மனசும் அதோடு போக அப்படியே போகிறோம். நிறைய டைம் நம்ம நினைப்போம் வாக்கிங் நம்ம உடலுக்கு வெயிட்டு குறைக்க, பிரிஸ்காக இருக்க, ஹெல்த்துக்காக, அதாவது ஃபிசிக்கல் ஹெல்த்துக்குன்னு நினைப்போம். ஆனால் அது மென்டல் ஹெல்த்துக்குன்னு சொன்னால் அது மிகையாகாது. ஏன்னா மனசில் எவ்வளோ கஷ்டமாக இருந்தால் கூட இந்த மாதிரி ஒரு சோலைக்குள்ளேயோ, ஒரு பீச்சுக்கிட்டேயோ, ஒரு மவுண்டன் பிளேஸ்லையோ நம்ம ஏன் இடையில டைம் கிடைக்கும் போதெல்லாம் போகணுன்னு ஆசைப்படுறோம், அதை என்ஜாய் பண்ணுறோம் அப்படின்னா இறைவனும் இயற்கையும் ஒன்றுங்கிறதுனால அதோடு கலக்கும் போது நமக்கு செயற்கையாக இந்த உலகத்தில் உள்ள கவலைகள் எல்லாமே மாறி போயிடும். பாருங்கள், அந்த அழகில் அங்கங்கே அந்த டோஹா ஃபெர்ரி, அந்த க்ரூயிஸ்லாம் தண்ணிக்குள்ளே அப்படியே நீந்திக்கிட்டு இருக்க அழகை நாமளும் அதில் பயணம் பண்ணலாமான்னா இப்போ முடியாதுங்கிறதுனால மனசளவில் அதோட பயணம் பண்ணிக்கிட்டே அப்படியே அந்த ஃப்ரீஸியாக அந்த தென்றல் காற்றில் அப்படியே நடந்து போகலாம். அதான் நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரியில் இந்த 4 மாதம் இங்கே கிளைமேட் நல்லா இருக்குங்கிறதுனால நிச்சயமாக இங்கே வரலாம். இது என்னங்க பாலைவன நாடு, ஏதோ கடற்கரை நகரத்துக்கு கால் பயந்து வந்துட்டோமோ அப்படிங்கிற ஒரு உணர்வை கொடுக்குற அளவுக்கு அவ்வளோ அழகு. அந்த ஐரோப்பியன் ஆர்கிடெக்சரை அப்படியே ரிசம்பிள் பண்ணுற மாதிரி பில்டிங்ஸு, பழமையை பிரதிபலிக்கிறது மட்டும் இல்லை, புதுமையை பிரதிபலிக்கிற பில்டிங்ஸும் வரிசையாக அங்கே அந்த லைட்டில் விதவிதமாக மின்னிக்கிட்டு இருந்தது. எதை ரசிக்க எதை விட அப்படின்னு சொல்கிற மாதிரி அவ்வளோ பில்டிங்ஸு வேறு வேறு ஷேப்பில் பார்க்கவே கண்ணு பத்தலை. இந்த அலைகளை திரும்ப திரும்ப காட்டும்போது அது எவ்வளோ பார்த்தாலும் நமக்கு சலிப்பு இல்லாத அளவுக்கு, சில விஷயம் சாப்பிட்ற ஃபுட்டு கூட கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் சலித்து போயிடும். ஆனால் அந்த அலைகளை பார்க்கும்போது மனசு சலிக்கவே இல்லை. அங்கே பாருங்களேன், விளக்குகள் அங்கே வரிசையாக தோரணம் கட்டி
கட்டி விட்டுருக்காங்க. அந்த விளக்கு தோரணங்களை பார்க்கும்போது பக்கத்தில் முழு மீனை பொரித்து அப்படியே வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க உணவகத்தில். இந்த கடலில் பிடிச்ச மீனும் இவ்வளோ ருசியாக இருக்குது போல் அப்படின்னு நினச்சி பார்த்தோம். விளக்குகள் தோரணமாக மின்னுது. இங்கேயும் பெயிண்டிங்ஸு. அதை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு பெண் வந்து ஒரு தேவதை பண்ண ஓவியமாக அங்கே யாரோ வரைஞ்சி வச்சுருந்தாங்க. இந்த தோரண விளக்கோட அழகில் அந்த ஓவிய பெண்ணை பார்க்கும்போது அது பக்கத்தில் நின்று ஒரு கிளிக் எடுத்துட்டு காதல் ஓவியம் பாடும் காவியம்னு பார்த்துட்டே வந்து ஒன்லி காஃபியில் ஒரு ஜீரக தண்ணியை கோல்டன் கலரில் மின்னுது, அதை வாங்கி குடிச்சிட்டு ஒரு மினி டிஃபன் ஆர்டர் பண்ணோங்க. இன்றைக்கி மினி டிஃபனில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தா வழக்கமாக எல்லா ஹோட்டல்லையும் இருக்கிறது தாங்க. ஆனால் இங்கே வந்து கார கொழுக்கட்டையும் இனிப்பு கொழுக்கட்டை சிவப்பரிசியில் பண்ணி நிறைய தேங்காய் போட்டு அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பர் டிஃபனுங்க. அதே மாதிரி இங்கே பொடி தட்டு இட்லியும் ரொம்ப நல்லா, ரவா தோசை எல்லாமே ரொம்ப டெலிஷியஸாக இருந்தது. சரி, ஒன்லி காஃபிக்கு வந்துட்டு காஃபி குடிக்கலன்னா மோஷன் கிடைக்காது. அதனால் ஒரு காஃபியையும் ஃபில்ட்ரு காஃபியும் ஆர்டர் பண்ணிவிட்டு நிறைவான உணவை சாப்பிட்ட திருப்தியோட இன்றைக்கி வாக் வந்து உடம்புக்கு மட்டும் இல்லை மனசுக்கும் கிடச்சிதுங்கிற திருப்தியோட பை சொல்லியாச்சு.